ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 3rd செமஸ்டர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 3rd செமஸ்டர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4th செமஸ்டர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு செமினார், அசைன்மெண்ட், டெஸ்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு அஃபிஷியலான வெப்சைட் வந்து கிடைக்காது. ஸோ அதாவது இதில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காது. அப்படி இல்லை இன்னொரு இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆன்சரே வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறது வந்து இந்த ஒரே வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஷார்ட் அண்டு ப்ரீஃபாக வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாகவே வந்து அது என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிகல் எக்ஸாம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுலேயே வந்து உங்களுக்கு சிம்பிளான கோடிங்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போய் எதை எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் எதுக்காக நிறைய வெப்சைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிம்பிளாகவே ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். நீங்கள் அதை படிச்சிக்கலாம். ஸோ அதை காப்பி கூட பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கூகுளுக்குள்ளே வந்துட்டு ChatGPT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி நீங்கள் இதை டைப் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர் வந்து கொடுக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாகவே இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கண்டென்ட் பற்றி உங்களுக்கு தெரில, அதை ஷார்ட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இது தியரிட்டிக்கலாக பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோடிங் இல்லாட்டி ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்குறப்போ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தியரிட்டிக்கலாக ஷார்ட்டாக எனக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செமினார் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி, அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ChatGPT என்னங்கிற ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ChatGPT அப்படிங்கிறது ஒரு சாட்பாட் தான். அதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளை பண்ணும். அதாவது ஒரு AI அதை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயினட் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இது ரீசெண்டாக தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவைலபிள் பேஜ் வரும். அப்படி லாகின் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் ஐடியும் உங்களோட அந்த நம்பர் வந்து தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளான கோடிங் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டபுள் லிங்க் லிஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாகவும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கும் வந்து இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஜெனரேட் ஆகும். இதில் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து 4th செமஸ்டர் அப்படி இல்லைன்னா 3rd செமஸ்டரில் இப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்குன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. 4th செமஸ்டர் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். நான் வேறு சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே ஸ்டாப் ஜெனரேட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா இங்கே காப்பி கோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான், காப்பிட்டு வந்துடும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செமஸ்டர் 4 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செமினாரோ இல்லை டெஸ்ட்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ வந்து உங்கள் செமஸ்டர் 4 இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ AIDSல எடுக்கிறேன். அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு 2ஆம் பாடத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான ஆன்சர் வந்து கொடுக்கும். இது கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வரும். இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஓவராலாகவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது செமினார் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் இதோட ஆன்சரோட நீங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணணும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு கண்டென்ட் ஓவராலாக தெரியணும் அப்படின்னா இவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பட் இதில் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 1 மணி நேரத்தில் நிறைய இது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 many requests in 1 hour வந்துடும். அதனால் ட்ரை அண்ட் லேட்டர் அப்படின்னு வரும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அது மாதிரி உங்களுக்கு சப்போஸ் யார் 2021க்கு அப்புறம் உள்ள டீட்டெயில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் சிலபஸ் ரிலேட்டாக இருக்க ஆன்சர் எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுப்பீங்க. அதிக மார்க்ஸை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எல்லாமே ஷார்ட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேராகிராஃபாக பேசேஜாக இருக்கிறப்போ நம்மளுக்கு தான் வந்து புரியாது. ஸோ இதில் இருக்கிறத கண்டென்ட்டை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு, சப்போஸ் இதில் அடிஷனல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக இருக்க வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் ரெஃபர் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு அழகாக வந்து நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கே புரிஞ்சிடும் கண்டென்ட்டு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.